70 வயதுடைய பெண்கள் என்ன செய்வார்கள்? வீட்டில் அமர்ந்து கொண்டு ஓய்வெடுப்பார்கள். ஆனால் நான் அப்படி இல்லை என்று கூறுகிறார் டெல்லியை சேர்ந்த ரோஷினி தேவி. கடந்த 2022இல் முதுகு தண்டுவடத்தில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக மருத்துவம் பார்த்து வந்த ரோஷினி அவர்களுக்கு ஆந்த்ரைட்டிஸ் நோயும் தொற்றிக்கொண்டது. இதன் காரணமாக அவரை மருத்துவர்கள் பிசியோதெரபி எடுக்க சொன்னார். அந்த பிசியோதெரபியின் காரணமாக ரோஷினி அவர்களின் வாழ்க்கையே மாறும் என்று அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். மருத்துவர் அவர்கள் ரோஷினி மகனிடம் பிசியோதெரபி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர். ஆனால் அவருடைய மகனோ, அம்மா பிசியோதெரபி போதாது, நீங்கள் ஜிம்முக்கு போனால்தான் நல்லதாம் என்று மருத்துவர் கூறியதாக சொல்லியுள்ளார். இந்த வயதில் யாராவது ஜிம்முக்கு செல்வார்களா என்று ரோஷினி கேட்டுள்ளார். ஆனால் மகனின் பேச்சை கேட்ட ரோஷினி அவர்களின் வாழ்க்கையே இன்று தலைகீழாக மாறியுள்ளது. மகனின் பேச்சை கேட்ட ரோஷினி அவர்கள் தொடர்ந்து ஜிம்மில் பயிற்சி மேற்கொண்டார். இப்போது ரோஷினி அவர்கள் 100 கிலோ முதல் 105 கிலோ வரை எடையை தூக்குகிறார். தன்னம்பிக்கை, மன உறுதி இவையெல்லாம் ரோஷினி அவர்களின் வயதை வென்றுள்ளது. ஜிம்மிற்கு செல்வது உடலை மட்டுமல்ல, மனதையும் மாற்றும். முதுமை என்பது ஒரு எண்ணம் மட்டுமே. தன்னம்பிக்கையுடன் வாழுங்கள், உங்களாலும் முடியும். 70 வயதில் என்னால் முடியாது, என்னால் நடக்க முடியாது, என்னால் உடற்பயிற்சி மேற்கொள்ள முடியாது என்று சொல்லும் முதியோர்கள் மத்தியில் 70 வயதை அடைந்த ரோஷினி இளம்பெண் அவர்கள் 100 முதல் 105 கிலோ வரை எடையை தூக்குகிறார். உங்களாலும் முடியும், முயற்சி செய்யுங்கள். நீங்க ஜிம்முக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஜிம்மு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடியாது, என்னால் உடற்பயிற்சி செய்ய முடியாதுங்கிற பெரியோர்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.